ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பராக ஒரு மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மீன் வாங்கியிருக்கேன். அது வந்து நான் நகர மீன் தான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 10லேருந்து 15 பல் சின்ன பல்லாக இருக்கிறனால 15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூனில் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3/4 கிலோ அளவுக்கு மீன். இதோட நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா சேர்த்து, தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸி ஜாரை மூடி நம்ம பல்ஸில் போட்டுட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை, கார்ன்ஃப்ளவரில் எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம இந்த மீனை போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். உப்பெல்லாம் நம்மளுக்கு போதுமான இந்த இடத்துல செக் பண்ணி மசாலா அரைச்ச உடனே நம்ம உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கணும். பத்தலைன்னா போட்டுக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மீன் அப்படியே வாங்கி 2ஆக கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நான் அந்த ஒண்டையோடு சேர்த்தே தான் வறுக்க போகிறோம். மசாலா போட்டு நல்லா 1 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாயில் இந்த மாதிரி இவ்வளவு எண்ணெய் ஊற்றினாலே போதும். எனக்கு தோசை கல்லெல்லாம் பொரிக்க வராதுங்க. இப்படி தான் நான் பொரிக்கிறது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம 4-5 மீன் போட்டு நம்ம நல்லா தாராளமாக பொரிச்சிக்கலாம். பெரிய மீனாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி, சின்ன மீனாக இருந்தால் கூட ஒன்று கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இங்கிட்ட திருப்பி போட்டு ப்ரௌன் இந்த மாதிரி கலர் வந்த உடனே நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குங்க மீன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் நம்ம மெத்தடு நம்ம போடுறது. இதில் கருவேப்பிலை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைக்கிறதுல. சூப்பராக மீன் பொரிச்சாச்சு. இருக்கிற எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் பொரிச்சு எடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.